அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் சிலர் எல்லாருக்கும் உதவி செய்கிறதே வாழ்க்கையாக இருப்போம். பிறருக்கு உதவி செய்கிறது, ஓடி ஓடி பிறர் கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறது, பிறருக்கு நம்மால் முடிஞ்ச உதவி செய்கிறது, அவங்களுக்கு கைதூக்கி கொடுறது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். தர்மம் செய்வதே விஷயமாக வச்சுருப்பாங்க. பிறருக்கு உதவுவதற்காகவே பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இவங்க உதவின நிறைய பேர் இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்க யாராருக்கும் உதவி பண்ணியிருப்பாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இவங்களை கண்டுக்க மாட்டாங்க. என்னடா இத்தனை பேருக்கு செஞ்சுமே நம்மளுக்கு ஒருத்தர் கூட ஏன்னோட கேட்கலையே, நம்ம கஷ்டத்துக்கு மன வருத்தமாக கஷ்டப்படுவாங்க, போட்டு அதையே அழட்டிட்டு கிடப்பாங்க. ஒன்றும் அழட்டிக்க வேண்டாம். அவங்க அப்படி உதவலை அப்படின்னா உங்கள் ஜாதகம், நீங்கள் பிறந்த பிறவி உயர்குடி பிறப்பு. உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் லக்னத்திற்கு, நல்லா இருக்குங்களா, உங்கள் ஜாதகத்தையும் லான்னு போட்டிருப்பான். அந்த லக்னத்திற்கு 9, 10 அதிபதி சேர்ந்திருக்கும். 9ஆம் இடத்துக்குடைய கிரகமும் 10ஆம் இடத்துக்குரிய கிரகமும் சேர்ந்திருக்கு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குதுன்னு அர்த்தம். தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன? தர்மம் செய்வதற்காகவே நீங்கள் பிறவி எடுத்திருக்கிறீங்க, பிறருக்கு உதவுவதற்காகவே பிறவி எடுத்திருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய பிறவி உயர்ந்த புண்ணிய பிறவி. அப்படி எல்லாருக்கும் பிறவி வாய்க்குமா? அப்போ நீங்கள் பெருமைப்படணும். அப்போ நமக்கு இருக்கா சார், எல்லாம் சரி சார், நமக்கு கஷ்டம்னா உதவுறதுக்கு ஆள் இல்லையே சார், நம்ம எத்தனையோ பேருக்கு கொடுத்தோம், கடைசியில் நான் ஒரு டீ வாங்கி கொடுக்க கூட ஆள் சார் அப்படின்னா, நம்ம யாருக்கு நம்ம கை எப்பவுமே இப்படி தான் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது. இப்படி ஏந்துன்னு நமக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா அது நமக்கு தான் அசிங்கம். புரியுதுங்களா? அந்த நிலைக்கு சாமி விடமாட்டார். உங்களை உயர்நிலைக்கு கொண்டு போய் வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கார் சார் உதவுவானா, உங்களை விட உயர்ந்த தர்மவான் உலகத்தில் இருப்பான், தர்மம் செய்கிறவர் இருப்பான். அவன் ஜாதகத்திலையும் லக்னத்திற்கு அல்லது சந்திரனுக்கு அல்லது சூரியனுக்கு 9, 10ஆம் அதிபதிகள் சேர்ந்திருப்பாங்க. அப்போ ஏற்பட்ட அவன் உங்களை விட அதிக தர்மம் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த தர்ம பிறகு தான் உங்களுக்கு உதவுவான். ஏன்னா அவனும் உயர்வுடைய பிறப்பு. இளைச்சவங்க கையில் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. அதாவது இளைச்சவனா செல்வத்தால் அல்ல, எண்ணங்களால் உயர்ந்தவன். அப்போ நீங்கள் பெருமையெல்லாம் படணும். இறந்து சாப்பிட்டாலும் சாதாரண இடத்துல இல்லை, புரியுதுங்களா? குபேரங்கிட்ட வாங்கி சாப்பிட்ற மாதிரி, புரியுதுங்களா? அப்பேற்பட்ட இடத்துல சாப்பிட்ற மாதிரி. அதை புரிஞ்சுக்குங்க. அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. பிறருக்கு உதவுகின்றவர்களுக்கு உதவி, நமக்கு ஒரு கஷ்ட வரையில் நம்மகிட்ட உதவி வாங்கணும் மறக்கிறானா, அது நன்மைக்கே. நம்ம உதவணும், நமக்கு திருப்பி அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடக்கூடாது. என்றைக்குமே கொடுக்கின்ற நிலையில் தான் நம்ம இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? அடுத்த பதிவில் நம்ம கல்வி எதற்கு, நமக்கு எல்லாரும் படிக்கிறோம், எதை நோக்கி நம்மளை கொண்டு போக போகுது? படிப்பு எதை கொடுக்கும்? படிப்பினால் நமக்கு என்ன நிறைவு கிடைக்கும்? எதிர்பார்ப்பு இருக்குல்லவா? அப்போது அதை பற்றி சிந்திக்கலாமா? ரெடியாக இருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.